கைவிடாதவர், விட்டு விலகிடாதவர், வழியில் காத்து நிற்பவர். நீரே என்னை முற்றும் காத்தவர், என்னில் அன்பு கூர்ந்தவர், என்றும் மாறிடாதவர். உந்தன் நாமம் என்றும் மேன்மையானதே, உலகை என்றும் ஆளுமே, எம்மை காக்க வல்லதே. உந்தன் நாமம் இருளை ஒளிரச் செய்ததே, கவலை மறையச் செய்ததே, என்னை வாழ வைத்ததே. நீரே என்னை கைவிடாதவர், விட்டு விலகிடாதவர், வழியில் காத்து நிற்பவர். நீரே என்னை முற்றும் காத்தவர், என்னில் அன்பு கூர்ந்தவர், என்றும் மாறிடாதவர். ஜனவரி 8. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. தியானத்தின் தலைப்பு சேவையா சேவிக்கப்படவா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5. கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் பாவிகளாகிய நம்மை மாத்திரம் நித்திய வாழ்வுக்காய் மீட்டெடுத்த தேவ கிருபையின் அதிசயத்தை நாம் சிந்தித்து பார்ப்பதுண்டா? நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தேவ ராஜ்யத்திலே விலையேற பெற்றவர்கள். இது உண்மைதான். அப்படியென்றால் நமது வாழ்வு இதனை பிரதிபலிக்க வேண்டுமே. மாறாக நமது வாழ்வு, நமது விருப்பம், நமது பிரச்சனைகள் என்று இன்னமும் சுழன்று கொண்டிருப்பது ஏன்? நாம் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்பதுவே தேவ சித்தம். அந்த சிந்தைதான் என்ன? அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஞானஸ்நானம் பெற்று கரையேறியதிலிருந்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது வரை இயேசுவின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. அவர் புகழை நாடவில்லை. தமக்கென்று ஒரு பிரபல்யத்தை அவர் ஏற்படுத்தவும் இல்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன் சொந்த உரிமைகளை கூட விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்வதையே சுவிசேஷங்களிலே நாம் காண்கிறோம். மொத்தத்தில் ஒரு அடிமையின் சிந்தையே இயேசுவிடம் காணப்பட்டது. பயத்தினாலோ வெறுப்பு உணர்வினாலோ அல்ல, முழு மனதோடு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு கடவுளுக்கும் மனிதருக்கும் சேவை செய்யும் அந்த உன்னதமானதைத்தான் நாம் இயேசுவிலே காண்கிறோம். புகழ் அவரை நாடி வந்த இடங்களிலும் ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து விலகி சென்றதையும், அவரை ராஜாவாக்க மக்கள் அவரை தேடிய போது அவர் மறைந்து போனதையும் கூட காணலாம். இந்த இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறோமா? அதற்கு நாம் அன்றாட வாழ்வின் சகல சம்பவங்களிலும் நாம் இயேசுவின் குணாதிசயத்தை தரித்து கொள்ளும்படிக்கு அவற்றை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நாம் இன்று எப்படி இருக்கிறோம்? நமது நடக்கையையும் நோக்கங்களையும் உண்மையான மனதோடு சீர்தூக்கி பார்ப்போம். குடும்ப சமுதாய வாழ்விலும் சரி, ஆலய காரியங்களிலும் சரி, சுய நோக்கங்களும் சுய புகழும் மனிதரின் நற்பெயர் பெறுகின்ற அல்லது மனிதரை திருப்தி செய்யும் மனநிலையுமே நம் அநேகரிடத்தில் காணப்படுகிறது. இது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனம் 45. இன்று நாம் செய்வது என்ன? ஆலய கூட்டத்தில் தனக்கு முன் ஆசனம் ஒதுக்கவில்லை என்பதற்காக கோபித்து கொள்ளும் கிறிஸ்தவர்களும் உண்டு. நாம் இன்றைக்கே தீர்மானிப்போம். நமது வாழ்வு சேவை செய்யவா அல்லது சேவிக்கப்படவா? இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்ள நம்மை ஒப்புவிப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, உம்மை போல தேவைகளில் உள்ள மக்களுக்கு சேவை செய்யும் உன்னத மனப்பான்மையை கிருபையாய் எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.